சென்னை குன்றத்தூர் அருகே திடீரென ஏற்பட்ட உடல்நலக்குறைவால் சிகிச்சையில் இருந்த 2 குழந்தைகள் உயிரிழப்பு. குடும்பத்தில் அனைவரும் பாதிக்கப்பட்ட நிலையில் தாய் தந்தைக்கு தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. சென்னை குன்றத்தூர் அருகே எலி மருந்தின் நெடி வீட்டினுள் பரவி 2 குழந்தைகள் உயிரிழந்த விவகாரம். எலி மருந்து அடித்துவிட்டு ஏசி போட்டு அறையில் தூங்கியதால் சம்பவம் என தகவல். பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவனம் மீது வழக்கு பதிவு. எலி மருந்தின் நெடி வீட்டினுள் பரவி 2 குழந்தைகள் உயிரிழந்த விவகாரத்தில் பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவன ஊழியர் கைது. நிறுவன உரிமையாளர் உட்பட 2 போலீசார் வலைவீச்சு. எலி மருந்தின் நெடி வீட்டினுள் பரவி 2 குழந்தைகள் உயிரிழந்த சம்பவத்தில் தடயவியல் உதவி இயக்குனர் ஆய்வு முடிவுகள் வந்த பிறகு முழு விவரம் தெரியவரும் என தகவல். சென்னையில் மருத்துவரை கத்தியால் குத்திய விக்னேஷின் தாயார் பிரேமா கிண்டி காவல் நிலையத்தில் புகார். தனது மகன் விக்னேஷை தாக்கிய 4 பேர் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. புகாரை ஏற்க போலீசார் மறுப்பு. மருத்துவமனைகளில் தாக்குதல் சம்பவம் நடந்தால் கடும் நடவடிக்கை எடுக்க தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவு. அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் போலீஸ் போடப்பட்டுள்ளதாக அறிக்கை. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் ரயிலுக்கு அடியில் சிக்கிய 3 பேரால் பரபரப்பு. சென்னையில் இருந்து திருச்செந்தூர் சென்ற எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏற முயன்ற போது விபத்து. சென்னையில் பாதுகாப்பு பணிக்காக வேனில் செல்லும் போது மது அருந்திய எஸ்ஐ சஸ்பெண்ட். சென்னை காவல் ஆணையர் அதிரடி உத்தரவு. காரைக்காலில் கடலில் ராட்சதாலையில் சிக்கி அப்துல் கபூர் என்ற இளைஞர் உயிரிழப்பு. ரீல்ஸ் வீடியோ எடுக்கும் போது கடலில் தவறி விழுந்ததால் சோகம். மதுரை பழங்கானத்தம் பகுதியில் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் தவறி விழுந்து 5ஆம் வகுப்பு மாணவன் படுகாயம். குழந்தைகள் தினம் கொண்டாடப்பட்ட நிலையில் விபத்து. போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை. கரூரில் பேருந்து கூண்டு கட்டும் நிறுவனத்தில் தீ விபத்து. தொழிலாளி ஒருவர் உடல் கருகி பலி. சென்னை பல்லாவரம் அடுத்த திருநீர் மலையில் சலூன் கடைக்குள் புகுந்த லாரி. வாடிக்கையாளர்கள் அலறியடித்து ஓட்டம். அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட பெண் உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியல். தர்மபுரியில் மருத்துவர் கண்காணிப்பில் இருந்த குழந்தையும் உயிரிழப்பால் அதிர்ச்சி.
சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் இங்கே. சொல்லுங்க டாக்டர், அங்க என்ன நடந்தது? ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான 27 பேரும் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர். குற்றப்பத்திரிகை நகல் வழங்கல், பலத்த போலீஸ் பாதுகாப்பு. வாக்குச்சாவடிகளாக பயன்படுத்தப்படும் பள்ளிகளை தேர்தலுக்கு பிறகு சுத்தப்படுத்துவது தொடர்பாக வழிகாட்டி நெறிமுறைகள் ஏதேனும் உள்ளதா? மாநில தேர்தல் ஆணையம் விளக்கமளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஓபிசி சமூகத்தைச் சேர்ந்த தான் பிரதமராக இருப்பதை காங்கிரசால் ஏற்க முடியவில்லை. மகாராஷ்டிரா மாநிலம் சத்ரபதி சம்பாஜி நகரில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி புகார். மணிப்பூரில் 6 காவல் நிலையங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டம் அமல். 11 தீவிரவாதிகள் கொல்லப்பட்ட நிலையில் பதற்றம் காரணமாக மத்திய அரசு நடவடிக்கை. கர்நாடக மாநிலம் கொப்பல் மாவட்டத்தில் பட்டியலின சமூகத்தினர் மீது தாக்குதல் நடத்திய வழக்கு. 99 பேருக்கு விதிக்கப்பட்ட ஆயுள் தண்டனையை ரத்து செய்தது கர்நாடக உயர் நீதிமன்றம். வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க இயலாது. அரசின் விதிமுறைகள் அனுமதிக்காது என கேரள மாநில அரசுக்கு மத்திய அரசு பதில். டெல்லி மாநகராட்சி மேயராக ஆம் ஆத்மியைச் சேர்ந்த மகேஷ்குமார் கிச்சி தேர்வு. 3 வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக வேட்பாளரை வீழ்த்தினார். காற்று மாசை கட்டுப்படுத்த டெல்லி NCR பகுதிகளில் கடும் கட்டுப்பாடுகள் விதிப்பு. 5ஆம் வகுப்பு வரை பள்ளிகளை மூட பரிந்துரை. மத்திய காற்றின் தர மேலாண்மை ஆணையம் உத்தரவு. இலங்கை நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவு. வாக்கு எண்ணிக்கை விறுவிறுப்பு. வெள்ளிக்கிழமை முடிவுகள் வெளியாகும் என தகவல். இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதும் 4வது T20 போட்டி வெள்ளிக்கிழமை நடக்கிறது. ஜோகன்ஸ்பர்க் நகரில் இரவு 8:30 மணிக்கு போட்டி. பாகிஸ்தான் அணிக்கு எதிரான முதல் T20 போட்டி. ஆஸ்திரேலிய அணி 29 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.